This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part time job perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tax, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account. You are ad eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம். சுரதா அவர்களின் இதில் வெற்றி பெற. விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. மண் வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு. பனித்துளியும் மழைத்துளியும் வேறு. புண் வேறு வீரர்களின் விழுப்புண் வேறு. புகழ் வேறு செல்வாக்கு வேறு. காணும் கண் வேறு கல்வி கண் வேறு. கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோறென்றும் சொல்லுகின்றோம். பூக்கும் வரை அரும்பென்றும் பூத்த பின்பே பூவென்றும் சொல்லுகின்றோம். அதுபோல் சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல் அடியளவை அறிந்திடாமல் வார்க்கின்ற வடிவந்தான் வசனம். யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதையாகும். பழுத்திருந்தால் சாறு வரும். வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏர்கள் வரும். அதுபோல் இங்கே எழுத்திருந்தால் அசைகள் வரும். 2 சீரின் இடைவெளியில் தலைகள் வரும். தலைகள் சென்றே அழைத்திருந்தால் அடிகள் வரும். அடியின் கீழே அடியிருந்தால் தொடைகள் வரும். தொடைகள் நன்கு செழித்திருந்தால் பாக்கள் வரும். இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு கவி எழுத தொடங்க வேண்டும். தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும். சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும். ஏமாந்தால் தலை தட்டும். வெள்ளைப்பாட்டின் இறுதிச்சீர் காசு தரும். செடியில் பூத்த பூமீடு வண்டு வந்து தங்கும். நல்ல புலவர்களின் பாடல்களில் கீர்த்தி தங்கும். சாமானிய மக்களுக்கும் விளங்கும் வண்ணம் தமிழ் கவிதை தர வேண்டும் இந்த நாளில். எருவினிலே பயிர் விளையும். சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஆராய்ச்சி விளையும். அந்தி இரவினிலே குளிர் விளையும். நுணுக்கத்தோடே எழுதெண்ணி முன்னோர் போல் கற்று வந்தால் அறம்பொருட்கள் உள்ளத்தில் விளையும். மிஞ்சும் அறிவினிலே புகழ் விளையும். இவற்றையெல்லாம் பெரும்பாலும் அறியாமல் எழுதுவோர்க்கு புகழெங்கே சிறப்பெங்கே விளையக்கூடும்.